Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics, Unit 8, Heat and Thermodynamics, book back problem number 12. Problem என்னன்னா, for a given ideal gas, 6 into 10 to the power 5 joule, heat energy is supplied and the volume of gas is increased from 4 meter cube to 6 meter cube at atmospheric pressure. Calculate the work done by the gas, change in internal energy of the gas. Graph this process in PV and DV diagram. This is a given problem. இதான் நம்ம கொடுத்திருக்கிற ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஐடியல் கேஸ்க்கு 6 into 10 to the power 5 ஜூல் ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. 4 மீட்டர் க்யூப்லேருந்து 6 மீட்டர் க்யூப்க்கு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் நடக்குது. அதாவது ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன் தட் கேஸ் ஒர்க் வில் பி டன் பை த கேஸ். ஸோ இதை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஒர்க் டன் பை த கேஸ் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து கேஸினுடைய இன்டர்னல் எனர்ஜியில் எவ்வளவு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராசஸ்னுடைய பிவி அண்ட் டிவி டயக்ராத்தை வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை எடுத்து எழுதிக்கலாம். கிவன் ஹீட் எனர்ஜி சப்ளை டு த கேஸை வந்து Qன்னு எடுத்துக்குவோம். Q இஸ் ஈக்குவல் டு 6 into 10 to the power 5 ஜூல். வால்யூம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 4 மீட்டர் க்யூப்லேருந்து 6 மீட்டர் க்யூப்க்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இனிஷியல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர் க்யூப். ஃபைனல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர் க்யூப். ப்ரெஷர் வந்து இந்த ப்ராசஸில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 atm. 1 atm is equal to 1.013 into 10 to the power 5 Pascal. ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஒர்க் டன் பை த கேஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்பர் 1, ஒர்க் டன் பை த கேஸ். திஸ் இஸ் W. W is equal to ஒர்க் டன் பை த கேஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இன்டெக்ரல் PdV. ஸோ வால்யூம் சேஞ்ச் ஆகுது, ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். வால்யூம் வந்து இனிஷியல் வால்யூம் டு ஃபைனல் வால்யூம் அப்படிங்கிறத நம்ம லிமிட்ஸாக எடுத்துக்கிறோம். VI டு VF. இங்கே Pங்கிறது கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால இதை இன்டெக்ரலை விட்டு வெளியே எடுத்துக்கலாம். ஸோ திஸ் வில் பி P இன்டெக்ரல் DVன்னு வரும். So this is equal to P integral dV is equal to V. The limits are VI to VF. P நுடைய வேல்யூ தெரியும், V initial தெரியும், V final தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா W is equal to atmospheric pressure நுடைய வேல்யூ 1.013 into 10 to the power 5. VF அப்பர் லிமிட்டை முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபைனல் வால்யூம் இஸ் 6 அண்ட் VI இனிஷியல் வால்யூம், திஸ் இஸ் அ லோயர் லிமிட். ஸோ லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -4 அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1.013 into 10 to the power 5. 6 minus 4 is 2. 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். We will get 2.026 into 10 to the power 5 அப்படின்னு வரும். யூனிட் ஆஃப் ஒர்க் இஸ் ஜூல். தேர்ஃபோர் 2.026 into 10 to the power 5 joule is the work done by the gas. இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, புக் ஆன்சருக்காக 2.026 into 10 to the power 3 into 10 to the power 2 ஜூல். 10 to the power 5 10 to the power 3 into 10 to the power 2 அப்படின்னு எழுதலாம். 10 to the power 2 is 100. ஸோ இதை 100 ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா
2 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். 202.6 into 10 to the power 3 ஜூல். அதாவது இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா we will get 202.6 into 10 to the power 3 joule. Now this is equal to 10 to the power 3 எப்படி எழுதலாம்? கிலோன்னு எழுதலாம். Therefore 202.6 கிலோ ஜூல். 10 to the power 3 கிலோன்னு எழுதலாம். So W is equal to 202.6 கிலோ ஜூல். புக் ஆன்சருக்காக இப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கோம். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. செகண்ட், லெட் அஸ் கால்குலேட் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த கேஸ். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜினுடைய சிம்பிள் வந்து டெல் யூ. டெல் யூ இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் டபிள்யூ. இங்கே கியூங்கிறது நம்ம கொடுத்த எனர்ஜி, டபிள்யூங்கிறது ஒர்க் டன் பை த கேஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு what is the energy supplied? Energy supplied is 6 into 10 to the power 5 joules. What is the work done by the gas? Work done by the gas is 2.026 into 10 to the power 5. இதை நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we will get 3.974 into 10 to the power 5 ஜூல் அப்படின்னு வரும். எனர்ஜியோட யூனிட் ஜூல். ஸோ 3.974 into 10 to the power 5 ஜூல். இதையும் கிலோ ஜூலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா புக் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ திஸ் வில் பி 397.4 into 10 to the power 3 ஜூல்னு வரும். 10 to the power 3 வந்து கிலோன்னு எழுதலாம். ஸோ கிலோ ஜூல் இஸ் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த செகண்ட் சப்டிவிஷன். இப்போ அடுத்து தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் பிவி டயக்ராம், டிவி டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க. பிவி டயக்ராம் முதல்ல வரைவோம். பிவி டயக்ராம். பிவி டயக்ராம்னா ப்ரெஷர் வெர்சஸ் வால்யூம் டயக்ராம். அதாவது ப்ரெஷரும் வால்யூமும் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு குவாட்ரேட் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கும். ஸோ அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வி ஆர் டேக்கிங் வால்யூம் அண்ட் அலாங் ஒய் ஆக்சிஸ் வி ஆர் டேக்கிங் ப்ரெஷர். நமக்கு ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வால்யூம், ஃபைனல் வால்யூம் கொடுத்துருக்காங்க. கரஸ்பாண்டிங்காக ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் வால்யூம் 4 மீட்டர் கியூபாக இருக்கும்போது ப்ரெஷரை வந்து 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இருக்குது. வால்யூம் 4 to 6 ஆகும்போது ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷராகவே இருக்குது. தேர்ஃபோர் ப்ரெஷர் இஸ் நாட் சேஞ்சிங் பட் ஒன்லி த வால்யூம் இஸ் சேஞ்சிங். வால்யூம் இஸ் சேஞ்சிங் ஃப்ரம் 4 to 6. ஸோ இதை வந்து நம்ம டாட்டட் லைனில் போட்டுக்கலாம். திஸ் இஸ் 1 ATM and here the volume is given in meter cube. So this is a PV diagram. அதாவது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. இதை தான் நம்ம கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து டிவி டயக்ராம் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டிவி டயக்ராம் வரைவோம். டிவி டயக்ராம்னா டெம்பரேச்சர் வர்சஸ் வால்யூம். டெம்பரேச்சரும் வால்யூமும் இந்த கேஸில் இந்த ப்ராசஸில் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஆக்சிஸ் வரைஞ்சிக்குவோம். அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் we are taking volume and along y axis we are taking temperature. So இது வந்து 4 meter cube. Initial volume 4. Volume changes to 6 meter cube. இது ஒரு ஐசோபாரிக் ப்ராசஸ். அதாவது அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வால்யூம் சேஞ்ச் ஆகிறத நம்ம ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ப்ரெஷரும் வால்யூமும் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் சேஞ்ச் ஆச்சுன்னா அது ஐசோதெர்மல் ப்ராசஸ். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் 3 சேஞ்ச் ஆச்சுன்னா அது அடியாபேட்டிக் ப்ராசஸ். அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வால்யூம் சேஞ்ச் ஆச்சுன்னா அது ஐசோபாரிக் ப்ராசஸ். அட் கான்ஸ்டன்ட் வால்யூமில் ப்ரெஷர் சேஞ்ச் ஆச்சுன்னா அது ஐசோகாரிக் ப்ராசஸ். ஸோ இது 3வது ப்ராசஸ். அதாவது அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வால்யூம் சேஞ்ச் ஆகுது. வால்யூம் சேஞ்ச் ஆகிறது நம்ம ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வால்யூம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர் ஆர் டெம்பரேச்சர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த வால்யூம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இனிஷியல் டெம்பரேச்சரை நம்ம இங்கே இருக்கிறதா எடுத்துக்குவோம். ஸோ திஸ் இஸ் அ இனிஷியல் டெம்பரேச்சர் corresponding to initial volume. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் டெம்பரேச்சர். when the volume is 6, the final temperature is this point. So this is a TV diagram for the process. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அதனால் P இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு புக் பேக் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.